மீண்டும் பாண்டியர் வரலாறு, வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எது என்கின்ற ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த 2 நூல்களின் தடை தகர்ப்பு நாளாக இன்று தமிழர் மெய் வரலாறு மீட்பு நாளாக பிரகடனப்படுத்தி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த கூடல்மா நகரில் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா கிருஷ்ணசாமி ஐஆர்எஸ் அவர்களே, இந்த 2 நூல்களின் ஆசிரியரும் மல்லர் மீட்பு களத்தின் தலைவருமான மாணவ தலைவன் தமிழ் திரு கு செந்தில் மல்லர் அண்ணன் அவர்களும், முனிவர் ஐயா பாண்டி அவர்களே, வழக்கறிஞர் நண்பர்கள் நேரத்தில் தமிழர் தேசிய கழகத்தினுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுவாக படைப்புகளை தடை செய்வது, ஆளுகின்ற அரசாங்கம் படைப்புகளை தடை செய்வது என்பதில் நோக்கங்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் வரக்கூடிய நூல்கள், படைப்புகள், அது எதுவாக இருந்தாலும், பாடல், காட்சிகள், நாடகம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய வர்க்க நலன் என்பது 2 தான். ஒன்று, ஆளக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த அரியணையை தக்க வைத்துக் கொள்வதற்காக, மக்களை ஏற்பு பெற செய்வதற்காக படைக்கப்படக்கூடிய படைப்புகள். மற்றொன்று, ஆளப்படக்கூடிய மக்கள் மீண்டும் தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்காக படைக்கப்படக்கூடிய படைப்புகள். இந்த 2 வகைதான் படைப்புகளில் இருக்கு. மற்றபடி எல்லாருக்கும் பொதுவான படைப்பு என்று எதுவும் கூறிவிட முடியாது. இன்றைக்கு ஆளக்கூடிய திராவிட கட்சியினர் இந்த படைப்பை தடை செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த படைப்பு ஏதோ ஒரு வகையில் இடையூறை ஏற்படுத்துகின்றது. அதிகாரத்தை தொடர்வதற்கோ அல்லது இப்பொழுது இருப்பதற்கோ ஒரு இடையூறை ஏற்படுத்துகின்றது. அதனால்தான், அந்த காரணத்தினால்தான் இந்த நூலை தடை செய்கிறார்கள். என்ன இடையூறை ஏற்படுத்துகின்றது? அந்த ஆளக்கூடிய கட்சியினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சமூகங்கள், அவர்கள்தான் இன்றைக்கு பாண்டியர்கள் நாங்கள் தான் என்று வெளி உலகிலே நம்ப வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நம்பகத்தன்மையை அடித்து நொறுக்கக்கூடிய கருத்து செறிவான நூல் இது. அப்ப இந்த கருத்து செறிவு மக்களிடத்திலே பரவலாகின்ற பொழுது இவர்களுடைய அதிகாரம் அடித்து நொறுக்கப்படும். இதுதான் மையமான அச்சம், பயம். அதன் அடிப்படையில் தான் இந்த நூல்களை தடை செய்தார்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்தில் பாரதியாருடைய படைப்புகளை தடை செய்தார்கள். 2 நூல்கள் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு பாரதிதாசனுடைய ஒரு நூலை தடை செய்தார்கள். அறிஞர் அண்ணாவினுடைய ஆரிய மாயை நூலை தடை செய்தார்கள். புலவர் குழந்தை அவர்களுடைய ஒரு நூலை தடை செய்தார்கள். ஐயா பழ நெடுமாறன் அவர்களுடைய ஈழம் தொடர்பான ஒரு நூலை தடை செய்தார்கள். கடைசியாக மாதர பாகன் என்ற ஒரு நாவல், கொங்கு நாட்டு கதையை சொல்லக்கூடிய ஒரு நாவல், பெருமாள் முருகன் அவருடைய எழுத்தாளர், அந்த நூலை தடை செய்தார்கள். இப்ப தடை செய்யப்பட்ட நூல்களில் எல்லாம் சில நூல்கள் மட்டுமே தடையை தகர்த்து மீண்டும் பதிப்பித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பெரும்பாலான நூல்கள் அது தடையை தகர்க்க முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு இந்த 2 நூல்களும் தடை தகர்த்து மீண்டும் இங்கே வந்திருக்கிறது. வந்ததோடு மட்டுமல்ல, இந்த பொதுவாக சினிமா படம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு படம் எடுத்தா அதுல ஒரு வழக்கு போடுவாங்க. அந்த படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அது என்ன படம்னு யாருக்கும் தெரியாது, யாரு நடிகரும் தெரியாது, யார் இயக்குனரும் தெரியாது. இந்த வழக்கு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு பரபரப்பா பேசப்படும். அது மாதிரி இந்த நூலை நம்ம எதிர்க்கக்கூடியவர்களே இந்த நூலை வழக்கின் மூலமாக பிரபலப்படுத்தி தடை செய்து அவர்கள் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள்.
ஆனால் தேவை அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். அந்த தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இது போக இன்னும் ஏராளமான தகவல்களை வேற திரட்டி இன்னும் 500 பக்கங்களுக்கு மேலாக இணைக்கப் போவதாக அண்ணன் சொல்லியிருக்கிறார். ஆக இன்னும் இந்த நூல் மக்கள் மத்தியில், அறிவுலக மக்கள் மேதைகள் மத்தியில் பரவலாக விவாதிக்கப்பட வேண்டும். படைப்புகள் எப்போதுமே ஒவ்வொரு வெளியில் வரக்கூடிய படைப்புகளை 2 விதமாக கையாள்வார்கள். ஒன்று, அதை விவாதித்து திறனாய்வு செய்து அந்த கருத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஏற்புடையதாக இருந்தால், உகப்புடையதாக இருந்தால் அதனை பேசா பொருளாக கடந்து சென்று விடுவார்கள். இப்பொழுது இந்த மீண்டும் பாண்டியர் வரலாறு நூறு என்பது தனிப்பட்ட முறையில் அவரவர் வாங்கி ஒளித்து வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, பொது வெளியில் அதனை திறனாய்வு செய்து வாத பிரதிவாதங்கள் செய்து பிரபலப்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த நூல் அவர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் தான் பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஏற்புடைய நூலாக இல்லை. மாறாக அவர்களுடைய இதுகாறு வரையிலும் தக்க வைத்துக் கொண்டிருந்த சமூக அதிகாரங்கள், அரசு அதிகாரங்கள் அனைத்தையும் உடைப்பதாக இருக்கின்றது. அவர்களுடைய அதிகாரங்களை உடைப்பதாக மட்டுமின்றி பாண்டிய மரபினர்கள் இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் இருந்து புத்துயிர் பெற்று எழுச்சி பெற செய்யக்கூடிய கருத்துக்களை கொண்ட நூலாக இருக்கின்றது. அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. இந்த படைப்புகளுக்கு பிறகு இன்றைக்கு சமூகத்தின் மத்தியில் ஏற்கனவே சொன்ன